கிச்சன் வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்பவே முக்கியம். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. பிகாஸ் என்னோட பிலீஃப் என்னென்னா, திஸ் இஸ் த பிளேஸ் ஃப்ரம் வேர் த எனர்ஜி இஸ் பீயிங் ட்ரான்ஸ்போர்ட்டட் டு ஆல் த அதர் பீப்புள். நம்ம இங்கே ஹாப்பியாக சமைச்சோம் அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ கிச்சன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எப்பொழுதும் நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பேன். அப்போ தான் என்னால் ஹாப்பியாக குக் பண்ண முடியும். நான் ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த எனர்ஜி எல்லாருக்குமே பாஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஃபீலிங். இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ வாங்கின இந்த வில்லேஜ் வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டெக்கர் பண்ணுறது ப்ளஸ் அதோட பேக்ட்ராப் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா அவரோட அப்பாவோட ஊர் ப்ளஸ் அவங்க அம்மாவோட ஊர். இது வந்து அத்தை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் பக்கம் போகவே இல்லை. நாங்கள் இது வரைக்குமே சரி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் போயிட்டு வருவோம். ஊரில் வந்து வீடும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து அந்த ஊரில் ஒரு வீடு வாங்கி அதை நீட்டாக பெயிண்ட் பண்ணி, வேறு எதுவும் கலர்லாம் பண்ணல. நம்ம எப்பொழுதுமே நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நமக்கு டூவல் டோன் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் மட்டும்தான். அதை வச்சு நீட்டாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தம்பியோட வீடு. அதில் தம்பியோட பாகத்தை மட்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம். வீட்டில் வந்து பாதி ஹாஃப் தான். ஸோ இந்த நாங்கள் வாங்கியிருக்கிற ஹாஃபில் வந்து கிச்சன் எதுவும் கிடையாது. ஸோ நானாகவே அந்த வீடை வந்து ஆள் வர வச்சு அந்த கடப்பாக்கல் வச்சு, இப்போதைக்கு பெருசாக எதுவும் செலவு பண்ண வேணாம், எப்படியும் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதை இடித்து கட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுனால சும்மா அப்போதைக்கு டெம்பரவரியாக கடப்பாக்கல் வச்சு ஒரு கிச்சன் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். அதை ஸ்லாப் வச்சு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான். ஸோ அந்த இடத்தையும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சாட்டர்டே சண்டே வரும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். வீடு வாங்கினதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் வீடு இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசன், அதுக்காக ஒன்று வாங்கினோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்க தான். பெரம்பலூரில் வீடு இருக்குது. அங்கே ஆப்போசிட் வீட்டில் ஒரு பாப்பா இருப்பாங்க. அவங்க கூட விளையாடுவாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா அங்கே விளையாடுறதுக்கு ஆளே இல்லை. 2 பேரும் கொஞ்சம் ரொம்ப அடமெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம எவ்வளோ தான் ஃபோன் கொடுத்து வீட்லேயே வச்சுருந்தாலுமே சரி, ஃபோன் இல்லாமல் நம்ம கூடயே ரொம்ப நேரம் விளையாண்டாலுமே சரி, அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்காம கொஞ்சம் க்ராங்கியாக இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே லீவுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். வில்லேஜில் வந்து ஒரு வீடு இருந்தது அப்படின்னா ஒரு சாட்டர்டே சண்டேக்கு வரலாம், குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்றதுனால மெயினாக அதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 குட்டீஸு. இந்த தெரு ஃபுல்லாகவே ஒரே குட்டீஸ் தான். நம்ம வந்து வெளியில் விளையாட விட்டுட்டு அவங்க கூடவே நிற்கணுன்ற அந்த பயம் இல்லை. எனக்கு சிட்டிலெல்லாம் மெயினாக அதுதான் பயமாக இருக்கும். அங்கே வெளியில் விளையாண்டாங்கன்னா நம்ம கூடவே ஒரு ஆள் நிற்கணும். ஏன்னா அவ்வளோ வண்டி வந்து கிராஸ் ஆகும், சேஃபும் கிடையாது. எனக்கு அதுவே ஒரு பெரிய கன்சர்னாக இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பாட்டு ஹாப்பியாக அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்களோட சர்க்கிள் அவங்க சேர்ந்து விளையாண்டால் தான் வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. என்ன தான் நம்ம விளையாண்டாலுமே சரி, நம்ம வந்து அவங்க ஏஜ் கிடையாது, அவங்க ஏஜ் குரூப்பில் தான் அவங்க வந்து விளையாடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இங்கே அவங்க செட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால ஹாப்பியாக விளையாடுறாங்க. எனக்கு அது பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஏதோ அவங்கள வச்சு அடைச்ச மாதிரியே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். நான்லாம் பார்த்திங்கன்னா வில்லேஜில் வளர்ந்தது தான் ஃபுல்லாகவே. காலைல சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு போனால் மதியானம் சாப்பாடுக்கு மறுபடியும் நைட் சாப்பாடுக்கு வந்துட்டு தூங்குறதுக்கு தான் வருவேன். மற்ற நேரம்லாம் ஊர் ஃபுல்லாக எல்லாருமே செட்டு சேர்ந்து விளையாடுவோம். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு அது கிடைக்கலையோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. ஸோ இந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்குது. நிறைய பேர்லாம் சொன்னாங்க, இந்த வீடை போய் எதுக்கு வாங்கினீங்க, இவ்வளோ காசு போட்டு இதை வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நிறையவே நக்கல் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்க நக்கல் பண்ணுறதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு என் பிள்ளைங்க நல்லா விளையாடணும், அது ஒன்று தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இப்போ அவங்க விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பேசுகிறவங்க நிறைய பேர் பேச தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் நம்மளோட வழிவருத்தத்தையோ எதுவுமே ஷேர் பண்ண போகிறதே கிடையாது. நமக்கு தான் நம்ம பிள்ளைங்களோட வழிவருத்தம் வந்து நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்காக எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இந்த வீடு வாங்கின ஒரு விஷயம். வாங்குற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது. ஆனால் பிள்ளைங்க இப்போ விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது அதுக்கு ஒர்த்தான ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்சர்ன் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ரெனோவேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா எனக்கு ஃபஸ்ட் இருந்தது. ரெனோவேட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வீடோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் சீலிங்ஸ் எல்லாம் லைட்டாக பேந்து விழுகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டு ரெனோவேட் பண்ணுறதும் சரியாக வராது. கண்டிப்பாக மெயின் பில்டிங்கை இடிச்சிட்டு நம்ம புதுசாக கட்டினா தான். ஏன்னா இந்த பில்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம அதிலே ரெனோவேட் பண்ணிக்கலாம். நம்ம அந்தளவுக்கு சீலிங் வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறதுனால
சரி நம்ம பண்ண வேணாம், இப்போதைக்கு ஒரு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், அப்புறம் வேணால் நம்ம இடிச்சுட்டு பின்னாடி கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்துட்டோம். ஸோ வீடு வந்து சிம்பிளாக பெயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு வயரிங்லாம் எதுவுமே மாற்றவே இல்லை. இன்னும் பழைய சர்வீஸ் அப்படியே தான் இருக்குது. ஸ்விட்ச் பாக்ஸ் எதுவுமே மாற்றலை. ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த அழுக்காக தான் இருக்கும். நான் மாற்றலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால என்னால் மாற்ற முடியல. ஸோ வீடு மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி லைட்டாக டெக்கர் பண்ணிட்டேன். டெக்கர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா புது வீடு மாதிரியே இருந்தது. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம பழைய வீடாக இருந்தாலுமே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டெக்கருன்னு பார்த்திங்கன்னா இந்த யாழி, உடன் யாழி, இது ஃபுல்லாகவே வந்து திருச்சியில் பிரைட் பாக்ஸ்னு ஒரு ஒரு ஸ்டூடியோ ஒன்று இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்க பிரைட் பாக்ஸ் ஸ்டூடியோன்னு பார்த்தீங்கன்னா கூட இன்ஸ்டாவில் அவங்க பேஜ் வரும். நிறைய இந்த மாதிரி உடன் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே நாங்கள் அங்கே வாங்கினது தான். அண்டு கேரளாவில் அப்பப்போ போகும்போது அங்கே வாங்கினது. அடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் பெரம்பலூர் வீட்லேயே ஏற்கனவே இருந்தது. அது இல்லாமல் அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வாங்கி வச்சுருப்பேன். அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. அண்டு கடப்பாக்கல் ஷெல்ஃப் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஷெல்ஃபுங்கிறதுனால நம்ம பாத்திரம் எவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாலுமே அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளட்டரியாக இருந்தது. ப்ளஸ் இந்த ஜன்னல் ஓப்பன்லேயே இருக்கிறதுனால காற்றடிச்சு ஃபுல்லாக டஸ்ட் வந்துடுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் பாத்திரத்தை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் கிளாத் மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த கடப்பாக்கல்லை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்க்ரீன் கிளாத்தும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ஸ்டோரி இருக்குது. பெரிய பாப்பாவோட தூக்குள் துணி அது அப்படியே இருந்தது. ஸோ அது அப்படியே வந்து ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லி ஸ்க்ரீன் கிளாத் ஸ்டிச் பண்ணி அதை அங்கே போட்டிருந்தேன். செடி பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். வீட்டில் செடி இருந்தால் தான் வந்து எனக்கு அது அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நாங்கள் சாட்டர்டே சண்டே மட்டும் வர்றதுனால அப்போ மட்டும்தான் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா மட்டும் எது டாலரபுளாக இருக்குமோ அதை மட்டும் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்னேக் பிளான்ட்டும் மணி பிளான்ட்டும் ஓரளவுக்கு டாலரபுளாக இருக்கும். மற்றது எல்லாமே சன்லைட்டும் தேவைப்படும். இது ரெண்டுக்கும் சன்லைட் அவ்வளோக்கா தேவையில்லை, ப்ளஸ் தண்ணியும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுனால இது மட்டும் ரெண்டும் குட்டியாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி, இதை ஃபஸ்ட்டு வச்சு கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஓரளவுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து பிளான்ஸ் ஏதாவது வீட்டில், ஏன்னா நான் தான் பால்கனியில் நிறையவே வச்சுருப்பேன். என்னோடய ஹோம் டூரில் பார்த்துருந்தீங்க இல்லை ரெகுலர் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும், பால்கனியில் நிறையவே வச்சுருப்பேன். ஸோ இது மூணையும் ஃபஸ்ட்டு வச்சு டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னா பால்கனிலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். இது ஓகே தான், ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு 2 months ஆகிடுச்சு. ஆனாலும் சாட்டர்டே சண்டே வாட்டர் பண்ணுறதுலேயே ரெண்டும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரும்போது ஏதாவது ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோட் பேஸ்டு தான். பக்கத்துலேயே வந்து சிவன் கோயில் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் தள்ளி அதுக்கப்புறம் சிவன் கோயில் இருக்கும். எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடம் ட்ரை பண்ணிட்டோம். எல்லாமே ஏதோ ஒரு பாலிட்டிக்ஸ் மூலமாக கடைசி நேரத்தில் வந்து முடிய போகிற நேரத்தில் கையை விட்டு போவோம். எனக்கு ரொம்பவே அது கஷ்டமாக இருந்தது. கடைசியாக வந்து எனக்கு செட் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடு தான். அதுவும் ஆல் ஆஃப் த சடன் ரொம்பவே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்த டைமில் வந்து எனக்கு என்னமோ கடவுளாக கைட் பண்ணி எனக்கு இந்த வீடை செட் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. அப்புறம் இந்த இன்னொரு பெரிய பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த ரோடு நேராக போய் ஒரு பெரிய ஏரியில் முடியும். எல்லாருமே ஈவினிங் அந்த ஏரிக்கு போய் அந்த ஏரியில் வந்து ஒரு கிணறு இருக்குது, அங்கே வந்து தண்ணி பிடிப்பாங்க. அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். நான் வந்து இந்த முத்துலட்சுமி ராகவன் நாவல்ஸ் எல்லாம் நிறையவே படிப்பேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குமோ அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அது. ஒரு ரிலாக்ஸேஷனுங்க. நீங்கள் அந்த நாவல்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு வீடை வந்து சிம்பிளாக வந்து டெக்கர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டெக்கர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெரம்பலூர் வீட்டில் நான் வச்சுருந்தது என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் இருந்தது தான் பாதி. ஓரளவுக்கு எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன். 1-2 திங்ஸ் மட்டும் புதுசாக வாங்கியிருப்பேன். அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்ச ஆயில் டிஸ்பென்சர் நான் கடைசியாக வாங்கிட்டேன். ஏன்னா அங்கே இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது, மாமாவுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது, எதாவது சொல்லுவாருன்றதுனால வாங்கலை. இந்த வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல நான் வாங்கினது ஆயில் டிஸ்பென்சர் தான். அவ்வளோ ஹாப்பி எனக்கு. வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நீங்களும் சொந்த ஊருக்கு போயிருக்கீங்களா, அப்படி போகும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு க்ளீனிங் அண்ட் டெக்கர் விலாகில் அடுத்த வாரம் உங்களை பார்க்குறேன். பாய்.